திருப்பாவை பாசுரம் 9வது தினம் மார்கழி 9வது நாள் பாட வேண்டிய படிக்க வேண்டிய பாசுரம். இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் தன் தோழியை எழுப்புவதற்குண்டான தொடர்ச்சியான பாடலையும் திருமாலை எவ்வாறு புகழ்ந்து பாட வேண்டும் என்பதையும் தெளிவாக விளக்கி இருப்பாங்க. அதில் முதல்ல 2 லைனில் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவை தாழ்த்திறவாய் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு 2 வரிகளில் பாடியிருப்பாங்க. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, நம்ம படுத்து உறங்கும்போது நம்மளை சுற்றி எப்பொழுதும் இரவில் விளக்கு எரியணும் அப்படின்றது ஆதி காலத்திலிருந்தே ஒரு வழக்கமாக நம்ம வச்சிட்ருக்கோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இரவு நேரத்தில் ஆக்சிஜன் என்பது ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த ஆக்சிஜன் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இரவு நேரத்தில் மூளையுடைய இயக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது மூளை ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் அது. அப்போ மனம் செயல் எல்லாமே சாந்தமடைந்து மறுநாள் தெளிவாக இயங்குவதற்கு அந்த தீபம் கட்டாயம் இருக்கணும். காரணம் ஏன்னா, அந்த தீபத்தில் ஆக்சிஜன்றது வெளியே வந்துகிட்டே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எரித்து ஆக்சிஜனை வெளியிடக்கூடியதற்காக தான் நாம் ஆதி காலத்திலேருந்து தீபத்தை பயன்படுத்திட்டு வந்தோம். இந்த காலத்தில் நிறைய லைட் போடுறோம். ஆனால் லைட்டுன்றது ஒரு மின்சாரத்தில் எரியக்கூடியது. அதற்கு பெரிய எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி இந்த மாடத்து சுற்று விளக்கெரிய அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருப்பாங்க. நம்ம படுத்து உறங்கக்கூடிய இடத்துல கட்டாயம் தீபம் எரியணும். இது வள்ளலார் அடிகளும் சொல்லியிருப்பார். நாம் இருக்கக்கூடிய இடத்துலையோ படுத்து உறங்கக்கூடிய இடத்துலையோ ஒரு தீபம் இருந்துகிட்டே இருந்தாக்கா நம்ம மனமும் புத்தியும் தெளிவாக செயல்படும். மாமன் மகளே மணிக்கதவை தாழ்த்திறவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றில் செவிடோ அப்படின்ற மாதிரி மாமியை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் எழுப்புங்க, உன் மகள் தான் ஊமையா இல்லை செவிடா, நான் சொல்கிறதெல்லாம் கேட்காதா அப்படின்ற மாதிரி தன் தோழியை ஒரு உரிமையோடு திட்டுவதாக அமைஞ்சிருக்கும். இது ஒரு உரிமை குரலாகவும் நம்ம நினச்சிக்கலாம். சரிங்களா? அப்போது காலை பொழுதில் எப்பொழுதும் விழித்து நாம் இறை வழிபாட்டை செய்யணும் அப்படின்றதுக்கு தான் நிறைய அர்த்தங்கள் சொல்லியிருப்பாங்க. நல்ல விஷயத்துக்காக அடுத்தவங்க திட்டுறதோ இல்லை அடுத்தவங்க பேசுகிறதோ தப்பு கிடையாது. அதே ஒரு தீய பாதைக்கு கூட்டுட்டு போகிறதுக்காக ஒருத்தவங்களை ஏமாற்றி அன்பாக பேசி அதுதான் மாபெரும் தப்பு. நல்ல விஷயத்துக்காக நம்ம நண்பர்களையோ உறவினர்களையோ திட்டுவது தவறு கிடையாது அப்படின்றது இந்த பாடல் வரியாகவும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏம பெருந்துயில் மந்திர பட்டாலோ அப்படின்னாக்கா மந்திர கட்டுனால கட்டிட்டு அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காளோ அப்படின்ற மாதிரி திட்டிருப்பாங்க. மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அப்போ மாமாயன் மாதவனை பற்றியும் வைகுந்தனை பற்றியும் நாம் அவருடைய புகழையும் அவருடைய பெயரையும் நம்ம சொல்வதற்காகவும் அந்த மந்திரங்களை ஜெபிப்பதற்காக போய் படிப்போம், காலையில் ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எழுப்பி தன் தோழியை எழுப்பி கூப்பிட்டுட்டு போகிறா போல் அமைஞ்சிருக்கும் இந்த பாடல் வரிகள் மொத்தமே. இதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, மீண்டும் சொல்கிறேன், நல்ல விஷயத்திற்காக ஒருத்தவங்களை கூப்பிட்டுட்டு போகிறது தப்பு கிடையாது. நம்ம உறவினர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்தை செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடையுங்க. பாடல் வரிகளை பின்னாடி பார்ப்போம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய்.